அத்தை, என் உசுரை கொடுத்தாவது மாமாவை ஜெயிலுக்கு போக விடாம நான் பாத்துப்பேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு பூங்கொடி, ஆனா எப்படி? ஒரு நிமிஷம். சரவணன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? கண்டிப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, மாமா ஜெயிலுக்கு மட்டும் போக கூடாது. அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். கொஞ்சம் இருங்க, அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது தயவு செஞ்சு மாமாவை வெளியே கொண்டு வரணும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க அப்பா நல்லா யோசிச்சு ரொம்ப நாளா உட்காந்து திட்டம் போட்டிருக்காருன்னு மட்டும் தெளிவா தெரியுது. நாமளும் அதே மாதிரி தாங்க யோசிச்சு பிளான் பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். என் மாமா ஜெயிலுக்கு போக கூடாது, அவ்வளவுதான். சரிங்க, நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டேன். கொடுத்தா அதை கண்டிப்பா காப்பாத்துவேன். எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க, உங்க மாமா வெளியில எடுக்கணும்ல. ஆமா, இந்த நிமிஷத்துல இருந்து எங்களுக்கு அது மட்டும்தான் வேலை. உங்க மாமா வெளியில எடுத்துட்டு அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தம்பி, உங்களை நம்பலாம்ல. என்னங்க எப்படி கேட்டீங்க? சரவணன் இருக்க பயமேன். நீங்க நம்பி வீட்டுக்கு போங்க, மத்ததெல்லாம் சரவணன் பார்த்துப்பான். ப்ரோ, நானும் உங்க கூட வரேன். ஐயோ தம்பி, நீங்க எதுக்குங்க? நீங்க உங்க அம்மா கூட இருங்க. அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க அப்பா வெளியில வந்துருவாரு, நான் பாத்துக்கிறேன். மா, போலாமா? தம்பி, உங்களதான் மலை போல நம்பிட்டு ஐயோ, போறோம். அம்மா. கை விட்டுறாதப்பா. கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் சரவணன். வாங்க. வாங்கத்த போலாம். வாங்க வாங்க. ப்ரோ, வாங்க. போயிட்டு வாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அப்பா கூட்டிட்டு வந்துருவாரு.